அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்பானவர்களே, இது எந்த மாதம்னு உங்களுக்கு தெரியுமா? ஷஹ்ருல்லாஹ், முஹர்ரம் அப்படிங்கிறது அல்லாஹுவின் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அல்லாஹ்வின் மாதம் சொன்னாங்க. இதை விட இந்த மாதத்தை சிறப்பாக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெட்டிப்பாக ஆக்குறான். யோசிச்சு பாருங்க. நம்ம மக்காவுக்கு போனால் நம்ம அந்த கஅபாவை என்ன சொல்லுவோம்? பைத்துல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹுடைய வீடுன்னு சொல்லுவோம். அதே போல இந்த மாதத்தை ஷஹ்ருல்லான்னு சொல்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மையான தீமையான காரியங்கள், எல்லை மீறுதல், அநீதம் செய்கிறது, பாவ காரியங்களை செய்கிறது, கண்களை கொண்டு, நாவுகளை கொண்டு, நம்மளுடைய உடல் உறுப்புகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செஞ்சோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான். சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவ காரியங்கள் ரொம்ப இன்டென்ஸ் ஆனது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அதிகமாக வெறுக்கத்தக்கது, அதிகமான பாவங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியது, நம்மளுடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ நன்மையான காரியங்களை செய்து நம்மளுடைய பாவங்களை அளிக்க வேண்டுமே தவிர தீய காரியங்களை செய்து நம்மளுடைய நன்மையிலிருந்து நம்ம தூரமாயிடக்கூடாது அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். இந்த மாதத்தில் நிதானமாக, இது வருஷத்தினுடைய முதலாவது மாதம், பிறர் போல நாம் என்ன பண்ண மாட்டோம், நாம் செலிப்ரேட் பண்ணுறோங்கிற பேரில் அல்லாஹுவை மறந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நம்மளை படைச்சானோ அதை மறந்து நாம் என்ன பண்ண மாட்டோம், கூத்து கும்மாளங்களில் ஈடுபட மாட்டோம். மாறாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுதனை பொருட்டு நாம் அல்லாஹுடன் நெருங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் ஒரு நாளை தேடி என்ன பண்ணுவாங்கன்னா நோன்பு இருப்பாங்க. அந்த நாள் தான் ஆஷூரா நாள், 10வது நாள், முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நோன்பு இருத்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 10வது நாளில் யார் நோன்பு இருக்கிறார்களோ, முஹர்ரம் 10ல் யார் நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, மன்னிக்கப்படும் சொல்கிறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு, அல்லாஹுவிடம் நாம் மீளுவதற்கு, பாவ மன்னிப்பு கேட்பதற்கு, ஏனைய நிறைய நல்ல அமல்களை செய்வதற்கு இது நல்ல வாய்ப்புங்கிறத புரிஞ்சு கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவிடம் மீள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை பெற வேண்டும். ஆஷூரா நாள், அதாவது முஹர்ரம் 10வது நாள் நாம் நோன்பு இருக்க வேண்டும். முடிந்தால் 9, 10 இருக்கிறது சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உயிரோடு இருந்தால், அடுத்த உறவு உயிரோடு இருந்தால் நான் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னதுனால, ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இந்த மாதத்தில் இந்த 10வது நாளை நாம் நோன்பு இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நிறைய துஆக்களை செய்வோம், நிறைய திக்ர்களை செய்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.